எயித்துலேயே நீங்கள் சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சுட்டு வரீங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டடம் வந்து செங்கற்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. சரியா? அதே மாதிரி நம்ம உடம்பு செல்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எதுவால கட்டமைக்கப்பட்டிருக்கு? ஒரு உயிரின் அடிப்படை அழகுங்கிறத பற்றி டீச்சர் இப்போ சொன்னாங்க. எந்த ஒரு உயிரியும் எதனால எந்த ஒரு சிறிய பொருள்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஆயிருக்குது, செல்கள்லாம் ஒன்று சேர்ந்து, திசுக்கள்லாம் ஒன்று சேர்ந்து, உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து, மண்டலங்கள், உறுப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து மண்டலங்கள் ஆக்கப்பட்டிருக்குது. ஓகேவா? இப்ப நம்மளோட உடம்புல என்னென்ன மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த ஓட்டம், ரத்தத்தை எல்லா பார்ட்ஸுக்கும் கடத்துறது ரத்த ஓட்ட மண்டலத்துல பாத்தீங்கன்னா நுரையீரல், இதயம், ரத்த குழாய்கள், இது எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டத்தை கொண்டு போகக்கூடியது ரத்த ஓட்ட மண்டலம். நம்ம உடம்புல அடுத்தது சீரணம், நம்ம சாப்பிடுற உணவு, வாயில போடுற உணவு உமிழ்நீர் கலந்து உணவு குழாய் வழியாக இறப்பைக்கு சென்று அது நொதிச்சு, சரிங்களா, சிறு சிறு துகள்களாக மாற்றப்பட்டு சத்துக்கள் உடல் உறுதிகளால் உறிஞ்சப்பட்டு சக்கைகள் மலமாக வெளியேறது வரைக்கும் சீரண மண்டலம். அப்ப சீரண நீரை சுரக்கக்கூடியது சீரண உறுப்புகள்லாம் அடங்கியது சீரண மண்டலம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலம். என்ன மண்டலம்? ரத்த ஓட்ட மண்டலம், சீரண மண்டலம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க சுவாசிக்கிறோம், இனப்பெருக்க மண்டலம், சுவாசம், இனப்பெருக்க நடக்குதா? அப்ப இனப்பெருக்க செல்கள், சரியா? நரம்பு செல்கள், நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் எதோட சம்பந்தப்பட்டது? நரம்பு மண்டலம். இப்படி இனப்பெருக்கம், இப்படி மண்டலங்கள் நம்ம உடம்புல இருக்கு. ராஜ உறுப்புகள் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. வெளிப்படையா கை தெரியுது, கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது. ஆனா நம்ம உடம்புக்குள்ளார இருக்கிற கல்லீரல் தெரியுதா, கணையம் தெரியுதா, குடல் தெரியுதா, நுரையீரல் தெரியுதா, இதயம் தெரியுதா? எல்லாமே வந்து திசுக்களால செல்கள், திசுக்கள்லாம் சேர்ந்து உருவாயிருக்கு. ஒரு கல்லீரல்னா அதுல செல்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு. அதே மாதிரிதான் தாவரங்கள்லயும் அந்த இதுல பார்க்கும்பொழுது தாவரங்களை பொறுத்தளவுல ஒரு முளைச்சு வரும்போது ஒரு வித்து விதையில இருந்து ஒரு விதை மட்டும் இப்படி நேரா வந்ததுன்னா ஒரு வித்து இலை, ரெண்டு இலைகள் உடைஞ்சி புரியல பார்க்கிறோம், கடலை பயிர் பார்க்கிறோம், மொட்டை கடலை பார்க்கிறோம், ரெண்டா உடைஞ்சி வந்ததுன்னா வித்திலை தாவரம், ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னு படிக்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள். இப்ப நம்ம செல்களை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. விலங்கு செல்கள், தாவர செல்கள், கீழ் கிளாஸ்ல 8வதுலயே வருது. அதுக்கு வேறுபாடு படிச்சிருப்பீங்க. இப்ப திசுக்களுடைய அமைப்பு, திசுன்னா என்ன? செல்கள்லாம் ஒண்ணா சேர்ந்தது அந்த திசுக்கள்ல இதை பார்த்து பாத்தீங்கன்னா படிக்கணும், பெரிய வாஸ்டா போயிட்டே இருக்கும். ஆக்கு திசுக்கள், இலக்கிய திசு, நுனியாக்கு திசு, இலக்கிய திசு, ஆமா, நிலைத்த திசுக்கள். அதுக்கு வேற என்ன சொன்னாங்க? கூட்டு திசுக்கள். அது என்னன்னா சைலம், தாவரங்களை பொறுத்தளவுல சைலம், சைலத்துக்குள்ளார போனீங்கன்னா சைல குழாய்கள், ரக்கீடுகள் படிச்சிருக்கோமா இல்லையா? இது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய இருக்கு. நீரை கடத்துவது, உணவை கடத்துவது, சத்து பொருட்களை எல்லாத்துக்கும் கொண்டு போறது வேர்ல இருந்து. ஆமா, சில இது பாத்தீங்கன்னா சல்லி வேர் இருக்கும், சில தாவரங்கள்ல ஆணி வேர் இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம அறிவியல்ல வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸா படிச்சோம்னா நிறைய நம்மளால கத்துக்க முடியும். இந்த சைலம், ஃப்ளோயம், இந்த பாத்தீங்கன்னா சைலத்தையும் ஃப்ளோயத்தையும் அதுக்கு வேறுபாட்டோட அதை படிக்கிறதுங்கிறத அதை மனசுல உள்ளுக்குன்னா அதுல நிறைய அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும் ஒவ்வொன்றுக்கும். சரிங்களா? நிறைய அதை நம்ம டிஃபைன் பண்ணி செய்முறை அடிப்படையில் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம இதெல்லாம் சில திசுக்களை எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம்? மைக்ரோஸ்கோப், நுண்ணோக்கியை வச்சு பார்க்குறோம். ஸ்லைட்ஸ் வச்சு நம்ம அறிவியல் ஆய்வகத்தில் பார்க்குறோம். அடுத்த வகுப்புகள் அந்த மாதிரி அதனுடைய அமைப்புகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். டீச்சர் வந்து எளிமையான முறையில் அருமையான பாடத்தை கொண்டு போறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து நீங்களும் தெரிஞ்சுட்டு வாங்க.
நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி டிஸ்கஷன் பண்ணுவோம். மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த திசுக்களுடைய அமைப்புகளை எல்லாம் பார்த்து நாம அதை பார்த்துட்டு வந்து வரைவோம். சரிங்களா? ஓகே, நன்றி.